தமிழக தொழில்நுட்பத்துறைக்கு நிதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை என அமைச்சர் பிடிஆர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. தமிழக சட்டப்பேரவையில வினாக்கள் விடைகள் நேரத்தின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசும்போது தன்னுடைய ஆதங்கத்தையும் புலம்பலையும் தெரிவிக்கிறார். என்ன புலம்பினார், என்ன ஆதங்கத்தை தெரிவித்தார் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய துறைக்கு நிதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை என்ற ஒரு புலம்பலை அவர் முன்வைக்கக்கூடிய நிலையில பாசிட்டிவாக பேசுங்கள் என பேரவைத் தலைவர் அறிவுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு நிதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை என துறையினுடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆதரவை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில சட்டப்பேரவையில இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், கூடலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தன்னுடைய சட்டமன்ற தொகுதியில வேலை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலான தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். அதற்கு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதிலளித்து பேசும்போது, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தன்னுடைய துறைக்கு குறைவான நிதி மட்டுமே ஒதுக்கப்படுகிறது. இந்த நிதி காரணமாக போதிய அளவிலான திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை. மற்ற மாநிலங்களில் இருப்பது போல் அல்லாமல் தொழில் பூங்காக்களில் சிறு பகுதி மட்டுமே தகவல் தொழில்நுட்பத்துறை வசம் இருப்பதாக வேதனையாக தெரிவித்துள்ளார். டைட்டில் பார்க், நியூ டைட்டில் பார்க் போன்றவை தொழில்துறை வசம் இருக்கக்கூடிய அசாதாரண நிலையே தொடர்வதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் நிதி, திறன் மற்றும் அதிகாரம் உள்ளவர்களிடம் கேட்க வேண்டியதை கேட்டால் அது கிடைக்கும் எனவும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வேதனையுடன் பதிலளித்தார். அப்போது குறுக்கிட்ட பேரவைத் தலைவர் அப்பாவு, துறை சார்ந்த பிரச்சனைகளை முதலமைச்சரிடம் பேசி தீர்வு காண வேண்டும் எனவும், உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் அமைச்சர் ஒரு பாசிட்டிவான பதிலை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில ஏற்கனவே நிதித்துறை அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்போது பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊழல் நடத்தப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில அந்த நிதித்துறையுடைய அமைச்சர் பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு நிதித்துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார். அப்போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு இந்த தொழில்நுட்பத்துறை வழங்கப்பட்டிருந்த நிலையில அவர் ஒரு அதிருப்தியிலேயே இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்று அவருடைய அதிருப்தி சட்டப்பேரவையில வெளிப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஆதங்கத்தை, நிதி பற்றாக்குறை தொடர்பான தன்னுடைய ஆதங்கத்தை சட்டப்பேரவையில தினம் அவர் முன்வைத்திருக்கின்றார். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.